Hi students, so இன்னைக்கு கிளாஸில் ரிமைனிங் இருக்கிற அந்த மினிமைசேஷன் ஆஃப் டிஎஃப்ஏவோட எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் செகண்ட் எக்ஸாம்பிள். ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் போன கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, இது வந்து செகண்ட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ட் அ மினிமம் டிஎஃப்ஏ ஈக்குவலன்ட் டு த டிஎஃப்ஏ டிஸ்கிரைப்டு பை. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, ட்ரான்சிஷன் டேபிள் இந்த டிஎஃப்ஏக்கு. இதை பேஸ் பண்ணி என்னோடய ஈக்குவலன்ஸை நான் எழுதணும். ஈக்குவலன்ஸ் எழுதினதுக்கப்புறம் திரும்ப நான் ஒரு டேபிள் போட்டு when the states are equivalent, அதாவது ஸ்டேட்ஸ் எல்லாம் ஈக்குவலண்ட் ஆனதுக்கப்புறம் 0 and 1ன்ற இன்புட் எங்கே போகுது அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஈக்குவலன்ஸ் போட ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 0 ஈக்குவலன்ஸ். ஓகே, ஸோ இப்போது 0 ஈக்குவலன்ஸ்க்கு நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், 0 ஈக்குவலன்ஸ்னால் நான் ஃபைனல் செட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டேட்டு, ஃபைனல் செட் எல்லாமே வந்து ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து இங்கே ஃபைனல் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா Q2 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ இங்கே 0 ஈக்குவலன்ஸில் பார்த்தீங்கன்னா Q2 வந்து ஒரே ஒரு ஃபைனல் செட்டு. ஸோ மித்த எல்லாமே வந்து நான் ஃபைனல் செட்ஸ். ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் ஒரு பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. Q0, Q1, Q3, Q4, Q5, Q6, Q7 இது எல்லாமே வந்து ஒரு நான் ஃபைனல் செட். ஓகேவா, ஸோ இப்போ திரும்ப என்ன பண்ண போகிறேன்னா, ஃபைனல் செட் வந்து ஒரு ஸ்டேட்டை நான் போட போகிறேன், விச் இஸ் Q2. ஸோ இப்போ 0 ஈக்குவலன்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து 1 ஈக்குவலன்ஸ் போட போகிறோம். ஸோ 1 ஈக்குவலன்ஸில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஏற்கனவே நம்ம செட். ஸோ 1 ஈக்குவலன்ஸில் நம்ம வந்து எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Q0 Q1லேருந்து Q7 வரைக்கும் ஒரு செட்டு, Q2 வந்து another செட். ஸோ இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஈக்குவலன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மேப் பண்ணும்போது Q0லேருந்து Q1 முதல்ல மேப் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்கள், Q0 இருக்குது, Q1 இருக்குது, ரெண்டுத்துக்கும் 0க்கு வேல்யூ பார்க்க போகிறோம். Q1 Q6. ஓகே, ஸோ அப்போ இங்கே செக் பண்ணுங்கள், Q1 Q6 ரெண்டுமே ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு Q0 Q1க்கு 1ங்கிற இன்புட்டுக்கு பாருங்கள், Q5 Q2. Q5 வந்து இந்த ஸ்டேட்டில் இருக்குது, Q2 வந்து செப்பரேட்டாக இன்னொரு ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, Q0 நீங்கள் செப்பரேட்டாக எழுதுவீங்க, அதே மாதிரி Q1 செப்பரேட்டாக எழுதுவீங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போட்ட மாதிரி ஈக்குவலண்ட்டாக இங்கே போட முடியாது. ரீசன் என்னென்னா, Q1ல் Q2ங்கிற ஒரு ஸ்டேட் ஒன்று வருது 1ங்கிற இன்புட்டுக்கு. ஸோ அப்போ வந்து Q0க்கு Q5 வருது, Q1க்கு Q2ன்னு வருது. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Q5 ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்டில் இருக்குது, Q2 செப்பரேட்டாக இன்னொரு ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்ம அதை ஈக்குவலண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஐம் ரைட்டிங் Q1 செப்பரேட்லி. சரியா, திரும்ப இப்போ வந்து Q1 முடிஞ்சிருச்சு, Q0ஓட மேப் பண்ணி. நெக்ஸ்ட்டு Q0 Q3 இதுக்கு மேப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Q0 எடுத்துக்கோங்க, அதே மாதிரி Q3. ஸோ ஃபஸ்ட்டு 0ல் என்ன இருக்குது பாருங்கள், Q1 Q2. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து தெரிஞ்சிச்சு, Q1 வந்து ஒரு ஸ்டேட்டில் ஆல்ரெடி செப்பரேட்டாக இருக்குது, Q2 வந்து செப்பரேட்டாக இன்னொரு ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள், Q3யும் செப்பரேட்டாக தான் எழுதுவோம். ஏன்னா புரியுதா உங்களுக்கு, Q0 Q3க்கு நம்ம செக் பண்ணுறோம். இப்போது Q0ல் பாருங்கள், Q1 Q2. ஸோ அப்போ வந்து Q1 இப்போ நம்ம செப்பரேட்டாக தான் இன்னொரு ஸ்டேட்டில் எழுதணும். அண்ட் Q2 வந்து பாருங்கள், ப்ரீவியஸ் ஸ்டேட்டில் ஆல்ரெடி செப்பரேட்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து Q1ஓடவும் என்னால் Q3 எழுத முடியாது. நான் ஏன் Q3யோ Q1ஓட எழுதலைன்ற ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி Q2 செப்பரேட்டாக இருக்குது. இங்கே வந்து Q0ல் Q1 வந்து நம்ம இப்போ தான் செப்பரேட் ஸ்டேட்டாக எழுதியிருக்கோம். ஸோ ஆப்வியஸாக இதோட ஈக்குவலண்ட் இது கிடையாது. ஸோ அதனால் நான் செப்பரேட்டாக எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வந்து Q3யும் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு Q4. ஸோ இப்போ Q4 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி Q0ஓட நம்ம வந்து சேர்த்து பார்க்க போகிறோம். இப்போ Q0 Q4 ரெண்டுத்துக்கும் பாருங்கள், 0க்கு இன்புட் பார்க்க போகிறோம். Q1 Q7 Q1 Q7. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, Q1 ஆல்ரெடி செப்பரேட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், Q7 வந்து வெயிட்டிங்கில் வைக்கலாம். இன்னொரு இன்புட் இருக்குது இல்லையா, அதையும் நம்ம செக் பண்ணணும். இப்போ அதே மாதிரி Q0 Q4க்கு
1ங்கிற இன்புட் செக் பண்ணி பாருங்கள் Q5. ஸோ இப்போ Q5 வந்து ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்குது, இந்த ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்குது Q5. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா Q1 Q7ன்னு இருக்குது. சரியா, இங்கே இப்போது செக் பண்ணும்போது Q1ம் Q7ம் ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்குன்றதுனால Q7 இருக்கிற அதே ஸ்டேட்டில் தான் Q1ம் இருக்குது. ஸோ அப்போ இங்கே நான் Q1 எங்கே எழுதியிருக்கேன், இங்கே தான் எழுதியிருக்கேன் இல்லையா. ஸோ அப்போது இந்த செக் பண்ணியிருக்க Q4 நான் இதோடு எழுதலாம். ஆக்சுவலி இங்கே Q4 வராது, இங்கே மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள். Q0 Q4க்கு தான் நம்ம வந்து இப்போ மேப் பண்ணுறோம் இல்லையா. இப்போ இங்கே Q0 பாருங்கள், 0ங்கிற இன்புட்டுக்கு பாருங்கள். Q0க்கும் Q4க்கும் என்ன வேல்யூ இருக்குது, Q1 Q7. நம்ம எப்போவுமே ப்ரீவியஸ் ஸ்டேட் தானே செக் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே Q1 Q7 ரெண்டுமே ஒரே ஸ்டேட்டில் தான் வருது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் Q0 Q4க்கு 1ன்ற வேல்யூ பார்க்க போகிறோம். Q5 Q5ன்னு இருக்குது. ஸோ Q5 ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்குன்றதுனால நான் டேரெக்டாக Q0 பக்கத்துலேயே Q4 எழுதுகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா Q5. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், Q0 Q4 ரெண்டுமே வந்து ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ நான் Q5க்கு மேப் பண்ணும்போது Q4 to Q5 கூட நான் மேப் பண்ணலாம். ஸோ அப்போ நான் இப்போ வந்து Q4 Q5ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ வேல்யூஸ் பாருங்கள், இங்கே 0ல் வந்து Q7 அண்ட் Q2 இருக்குது. ஸோ இப்போ Q2ங்கிற ஸ்டேட் வந்து செப்பரேட்டாக ஒரு ஃபைனல் ஸ்டேட்டாக இங்கே எழுதியிருக்கேன்னா, ஸோ அப்போ வந்து இந்த செட்டோட அது ஈக்குவலண்ட்டு கிடையாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிற இன்னொரு அவுட்புட் பார்க்குறேன். அங்கே வந்து வேல்யூ பார்த்திங்கன்னா 1ங்கிற இன்புட்டுக்கு வந்து Q5 Q0ன்னு இருக்குது. ஸோ Q0 Q5 ரெண்டுமே ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி 0ங்கிற இன்புட்டுக்கு நமக்கு கிடைச்ச வேல்யூ பார்த்திங்கன்னா Q7 Q2. ஓகே, அதனால் நான் Q5 வந்து இங்கே எழுதுகிறேன். ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு வந்து Q5யும் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் Q6. இப்போ Q6 நீங்கள் யாரோட மேப் பண்ணுவீங்க, திரும்ப இந்த Q4ஓட தான். Q4 to Q6 மேப் பண்ணுவோம். ஏன்னா Q5 வந்து செப்பரேட்டாக போயிடுச்சு. Q4 Q5 வந்து ஈக்குவலண்ட்டு கிடையாது. ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், Q4 to Q6 பார்க்க போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள் Q4 அண்ட் Q6. 0ங்கிற இன்புட்டுக்கு Q7 Q6 இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே செட்டில் தான் இருக்குது. Q6 Q7 ஒரே செட்டில் இருக்குது. ஓகே, 1ங்கிற இன்புட்டுக்கு செக் பண்ணுங்கள், Q5 Q4. என்னோடய Q5 வந்து வேறு ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. ஓகே, ஸோ ப்ரீவியஸாக இங்கே நம்ம பார்க்கும்போது Q5 ஒரே இதில் தான் இருக்குது, Q4ம் ஒரே ஒரு ஸ்டேட்குள்ளே தான் இருக்குது ரெண்டுமே. ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், Q6 எடுத்து இங்கே எழுதுவேன். நீங்கள் பாருங்கள் Q4 அண்ட் Q6 மட்டும் செக் பண்ணுங்கள். 0ங்கிற இன்புட் வந்து Q7 அண்ட் Q6. ஸோ நம்மளோட 0 ஈக்குவலன்ஸில் Q7ம் Q6ம் ஒரே ஸ்டேட்குள்ளே தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் 1ங்கிற இன்புட் எடுங்க, Q5 அண்ட் Q4. ஸோ Q5ம் Q4மே ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ அப்போ ஒரே ஸ்டேட்டில் இருக்கிறதுனால எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால் நான் Q0ஓடவே இதை செட் பண்ணிடுறேன். ஏன்னா Q0 இஸ் ஈக்குவலன் டு Q4. இப்போ வந்து Q4 இஸ் ஆல்சோ ஈக்குவலன் டு Q6. ஓகேவா. ஸோ இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 7 தான் இருக்குது, Q7. ஸோ வந்து இட் இஸ் ஈக்குவலண்ட் இல்லையா Q6. ஸோ Q0 Q4 இது எல்லாத்துக்குமே வந்து Q6ம் ஈக்குவலன் தான். ஸோ அப்போ நான் Q6 Q7 கூட மேப் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், Q6 Q7 எடுத்துக்க போகிறேன். இங்கே வந்து என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள், 0க்கு Q6 தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே Q6 ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. நெக்ஸ்ட் 1ங்கிற இன்புட் எடுத்துக்கோங்க. ஸோ 4 2ன்னு இருக்குது. ஸோ அப்போ Q4 ஒரு ஸ்டேட்டில் இருக்குது, Q2 வந்து இன்னொரு ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள், இப்போது இங்கே வந்து நம்ம இதோட எழுதிக்கலாம் Q7. ஓகே, ஸோ இப்போ எல்லா ஸ்டேட்ஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா Q2. ஸோ ஏற்கனவே இருக்கிற மாதிரி நான் எடுத்து எழுதிட்டேன். ஓகேவா. ஸோ இப்போ வந்து செகண்ட் ஈக்குவலன்ஸ் போடலாம். ஸோ செகண்ட் ஈக்குவலன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து Q0 Q4 Q6லாம் ஒரே இதில் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ முதல்ல வந்து Q0லேருந்து Q4க்கு மேப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ Q0 Q4 எடுத்துக்கோங்க. இதில் வந்து 0ங்கிற இன்புட் பாருங்கள், Q1 Q7. ஸோ Q1ம் Q7ம் ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. நெக்ஸ்ட்டு 1ங்கிற இன்புட்டுக்கு பாருங்கள், Q5 Q5. ஸோ இப்போ வந்து Q5ம் ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்குது, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், Q0ன்னு இனிஷியலாக நான் எடுத்துக்கிட்டேன். இந்த Q0 Q4ஓட பண்ணி இது ரெண்டும் ஈக்குவலண்ட்டான்னு செக் பண்ணுறேன். ஆமாம், ஈக்குவலண்ட் தான். ஸோ அப்போ வந்து Q4. ஸோ இப்போ வந்து
Q4 ஈக்குவலண்ட்ன்றதுனால Q4 வச்சு நான் வந்து Q6ஐயும் மேப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ Q4 Q6 நான் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது 0ங்கிற இன்புட்டுக்கு என்ன வருது பாருங்கள், Q7 வருது, Q6. ஸோ இப்போ Q7ம் Q6ம் ஒரே ஸ்டேட்டில் இருக்கான்னு பார்க்கணும். நான் Q7 ஒரு ஸ்டேட்டில் இருக்குது, Q6 வந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ நான் 2 ஈக்குவலன்ஸ் பார்க்கும்போது என்னோடய செட்டு வேல்யூ வந்து ப்ரீவியஸ் வேல்யூ தான் பார்ப்பேன். 1 ஈக்குவலன்ஸ் மட்டும் தான் பார்ப்பேன், 0 ஈக்குவலன்ஸ் நான் பார்க்க மாட்டேன். 2 ஈக்குவலன்ஸ்க்கு நான் வெறும் 1 ஈக்குவலன்ஸ் மட்டும் தான் பார்ப்பேன். அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது எனக்கு அது தேவையில்லை. ஸோ இப்போ நான் இந்த 1 ஈக்குவலன்ஸில் பார்க்கும்போது Q7 வந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்குது, Q6 வந்து வேறு ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Q6 வந்து நான் வந்து செப்பரேட்டாக எடுத்து எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு Q1 இருக்குது, Q7 இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம மேப் பண்ண போகிறோம். Q1 Q7 இதுக்கு 0ங்கிற இன்புட்டுக்கு பாருங்கள் Q6 Q6ன்னு இருக்குது. ஸோ இப்போ Q6 வந்து ஒரே ஸ்டேட்டில் தனியாக இருக்குது. ஓகே, இந்த ஸ்டேட் தான் நம்ம பார்க்கணும் இல்லையா, ப்ரீவியஸ் ஸ்டேட்டு. Q6 வந்து ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் Q1 Q7க்கு 1ங்கிற இன்புட்டுக்கு பாருங்கள் Q2 Q2ன்னு இருக்குது. ஸோ அப்போ வந்து Q2 வந்து ஆல்ரெடி செப்பரேட் ஸ்டேட்டாக தானே நம்ம எழுதியிருக்கோம், சரியா? ஸோ அப்போது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நான் என்ன சொன்னேன், ஒன்று 2 A and B ரெண்டுத்துக்குமே வந்து ஆன்சர் வந்து ஈக்குவலாக வரணும், அப்படி இல்லைன்னா A and B ரெண்டுத்துக்குமே வந்து ஆன்சர் நாட் ஈக்குவலன்ட்டுன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது Q1 Q7க்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்துச்சு, Q6 வந்துச்சு. ஸோ Q6 ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்டில் இருக்குன்றதுனால எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி வந்து பாருங்கள், 1ங்கிறது Q2வில் இருந்துச்சு. ஸோ அதுவும் வெளியில் இருக்க ஒரு ஸ்டேட்டுக்கு தான் ரெண்டுமே வந்து போகுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், அப்படி தான் எழுத போகிறேன். Q1 Q7 நாட் ஈக்குவலண்ட் வர்றது கூட ரெண்டுமே சேமாக வந்துச்சு அப்படின்னா நம்ம செட்டு வந்து பிரிக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு திரும்ப வேறு என்ன வேல்யூஸ் இருக்குது, Q3 and Q5. ஸோ இப்போ இது ரெண்டும் மேப் பண்ணுவோம், Q3 Q5. ஸோ இது ரெண்டுத்துக்கு 0 வேல்யூஸ் பாருங்கள், Q2 Q2. ஸோ சேமாக தான் இருக்குது. 1ங்கிற இன்புட்டுக்கு பாருங்கள் Q0 Q0. ஸோ அப்போ Q0ம் ஒரே செட்டில் தான் இருக்குது, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. Q2ங்கிற செப்பரேட் ஸ்டேட்டு, Q0ன்ற செப்பரேட் ஸ்டேட்டு, ரெண்டுமே அட் அ டைமில் சேம் வேல்யூ சொல்லுது. 0ங்கிற இன்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா Q2 வருது, 1ங்கிற இன்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா Q0 வருது. ஸோ அப்போ வந்து இந்த ஸ்டேட்டையும் நான் பிரிக்க தேவையில்லை. ஸோ Q3 Q5. நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்குது பாருங்கள் Q2. ஓகே, ஸோ இப்போ வந்து 3 ஈக்குவலன்ஸ் போட போகிறோம். 3 ஈக்குவலன்ஸ் போடும்போது என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள், Q0 and Q4 மேப் பண்ண போகிறோம். இப்போ Q0 Q4 எடுத்துக்கோங்க. அதில் 0 இன்புட் பாருங்கள் Q1 Q7. ஸோ அப்போ வந்து Q1 Q7 ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ அதே மாதிரி 1ங்கிற இன்புட் பாருங்கள் Q5. ஸோ இப்போ Q5 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அது ஒரு செப்பரேட் ஸ்டேட்டுன்னாலும் ரெண்டு பேரும் வந்து நாட் ஈக்குவலண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, Q0 and Q4 ரெண்டுத்துக்குமே வந்து Q5 வந்து நாட் ஈக்குவலண்ட்டு. ஆமாம், ஸோ அப்போவும் வந்து நான் செட்டு வந்து சேர்க்கலாம். ஸோ அப்போ Q0 Q4 இது ரெண்டும் நான் பிரிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் Q6. ஸோ அப்போ நான் Q6 சிங்கிளாக இருக்கிறதுனால அப்படியே எடுத்து எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு Q1 Q7. அப்போ Q1 Q7 எடுத்துக்கோங்க. இதில் 0ங்கிற இன்புட் பாருங்கள் Q6. ஓகே, Q6 இங்கே தான் இருக்குது, ஒரே ஸ்டேட்டுக்கு தான் அது வந்து ஆன்சர் கொடுக்குது. ஓகே, அப்போ Q1 Q7க்கு 1ங்கிற இன்புட்டுக்கு பாருங்கள் Q2. ஸோ அப்போ Q2வும் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ நாட் ஈக்குவலண்ட்டு தான் காட்டுது, ரெண்டுமே வந்து அட் அ டைமில் நாட் ஈக்குவலண்ட்டுன்னு தான் ஆன்சர் தருது. ஸோ அப்போ Q1 Q7. ஓகே, நெக்ஸ்ட் Q3 Q5க்கு பார்ப்போம். Q3 Q5க்கு 0 இன்புட்டுக்கு பாருங்கள் Q2 இருக்குது. Q2ங்கிறது ஒரு செப்பரேட் ஸ்டேட் தான், பட் ரெண்டுமே வந்து செப்பரேட் ஸ்டேட்டுக்கு தான் போகுது. ஸோ அப்போ Q3 Q5க்கு 1ங்கிற இன்புட் பாருங்கள் Q0. ஸோ ரெண்டுமே வந்து நாட் ஈக்குவலன்ட் ஸ்டேட்டுக்கு தான் போகுது. ஸோ A and B ரெண்டுமே வந்து நாட் ஈக்குவலன்ட் போனால் கூட நம்ம வந்து அந்த செட்டு வந்து பிரிக்காமல் இருக்கலாம். ஸோ அப்போ நான் வந்து Q3 Q5னே எழுதிக்கிறேன். ஓகே, ரிமைனிங் இருக்கிற ஸ்டேட்டு Q2 அப்படியே போட்டுக்கிறேன். இப்போது 2 ஈக்குவலன்ஸோட ஆன்சரும் 3 ஈக்குவலன்ஸோட ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்குது. நான் எப்போவுமே சொன்னேன், கான்சிக்யூட்டிவ் ஆன்சர்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அங்கேயே ஸ்டாப் பண்ணிடலாம், ஃபர்தராக போகணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் பெண்டிங்கு. இப்போ நமக்கு வந்திருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா
என்ன வந்திருக்கு Q0, Q4, Q6, Q1, Q7, Q3, Q5, Q2 இதுதான் வந்து செட்டு நம்ம சேர்த்துருக்குது இல்லையா. ஸோ இப்போது இந்த செட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரான்சிஷன் டேபிள் மாதிரி போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், லாங்குவேஜ் எழுதிக்கலாம் 0, 1. ஸோ இனிஷியல் ஸ்டேட் எதுன்னு பாருங்கள். இப்போ வந்து என்ன இருக்கீங்க, Q0 தான் என்னோடய இனிஷியல் ஸ்டேட். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேட் வந்து இங்கே பாருங்கள் Q0. ஸோ அதனால் Q0ஓட எந்த ஸ்டேட் வந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நான் அதையும் வந்து இனிஷியல் ஸ்டேட்டு தான் சொல்லுவேன். ஸோ அப்போ வந்து Q0, Q4 ஓகே அந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து Q6, அதுக்கப்புறம் பாருங்கள் Q1, Q7, Q3, Q5, அதுக்கப்புறம் என்னுடைய Q2 which is the final state. ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், Q0, Q4க்கு என்னுடைய 0 இன்புட்டை நான் பார்க்க போகிறேன். ஸோ எங்கே போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ 0 இன்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே போகுது, Q0 and Q4க்கு 0ங்கிற இன்புட் வந்து எங்கே போகுதுன்னு பாருங்கள், Q1, Q7. ஸோ இப்போ வந்து Q1ன்னு எடுத்துக்கோங்களேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ Q1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து எங்கே போகுது, Q1, Q7 ரெண்டுமே ஈக்குவலன்ட் ஸ்டேட் இல்லையா. ஸோ இப்போ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே எடுத்து எழுதுவேன். ஸோ Q1, Q7. நெக்ஸ்ட்டு Q0, Q4ன்ற ஸ்டேட் வந்து 1க்கு போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன், Q0 அண்ட் Q4க்கு 1ங்கிற இன்புட் போங்க, Q5 இருக்குது. ஸோ அப்போ இங்கே இந்த ஸ்டேட்டில் Q5 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், தேர்ட் ஈக்குவலன்ஸில் தான் நம்ம பார்க்கணும். அதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் இல்லையா. அப்போ Q5 வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது, Q3க்கு இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்டை நான் அப்படியே தான் எடுத்து எழுதுவேன், தனியாக நான் Q5ன்னு போட முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், Q3, Q5 ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து Q6. இப்போ பாருங்கள் Q6 வந்து எங்கே போகுதுன்னு பாருங்கள், 0ங்கிற இன்புட்டுக்கு வந்து Q6லேயே இருக்குது, 1ங்கிற இன்புட்டுக்கு வந்து Q4க்கு போகுது. ஸோ இப்போ நான் முதல்ல வந்து என்ன பண்ண போகிறேன், Q6 போட்டிருக்கு இல்லையா. ஸோ அப்போ Q6 இங்கே எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன், செப்பரேட்டாக தான் இருக்குது. ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லை, நான் செப்பரேட்டாக வந்து Q6ன்னு எழுதிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து Q6க்கு 1ங்கிற இன்புட்டுக்கு எங்கே போகுதுன்னு பாருங்கள், Q4க்கு போகுது. அப்போது இங்கே Q4 எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இங்கே இருக்குது, ஆனால் Q0ஓட சேர்ந்து இருக்குது. ஸோ அப்போ அப்படி தான் நான் எழுதி ஆகணும், Q0, Q4. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் Q1, Q7. ஸோ இப்போ Q1, Q7 ரெண்டுத்துக்கும் பார்க்கும்போது 0 இன்புட்டுக்கு வந்து Q6 வருது. ஸோ இங்கே Q6 வந்து செப்பரேட்டாக தான் இருக்குன்றதுனால நானும் அப்படியே Q6ன்னு எழுதிடுறேன், எந்த ப்ராப்ளம் கிடையாது எனக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ அப்போ Q1, Q7க்கு நான் வந்து 1க்கு பார்க்கணும். ஸோ 1க்கு வந்து என்ன பண்ண போகிறேன், நான் இப்போது Q5 இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி Q1, Q7னா Q2 இருக்குது, இங்கேயும் Q2 தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்டில் Q2 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ அதுவும் செப்பரேட்டாக தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து Q2ன்னு அப்படியே எடுத்து எழுதிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து Q3, Q5 இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஸ்டேட்டில் பாருங்கள் Q3 அண்ட் Q5க்கு என்ன இருக்குது பாருங்கள், Q2 வந்து ஒரு செப்பரேட் ஸ்டேட் தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து செப்பரேட்டாகவே Q2ன்னு நான் எழுதிக்க போகிறேன். ஓகே. ஸோ திரும்ப வந்து 1க்கு பாருங்கள், Q3, Q5க்கு 1க்கு பார்க்கும்போது Q0 வருது. ஸோ அப்போ இங்கே Q0 வந்து யாரோட இருக்குது, Q4ஓட தான் இருக்குது. நான் ஒரே ஸ்டேட்டாக தான் எடுத்து எழுத முடியும். ஸோ அப்போ வந்து Q0, Q4 ஓகேவா. ஸோ திரும்ப வந்து இப்போ லாஸ்ட்டாக Q2 இருக்குது. Q2வில் இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்கள், 0ங்கிற இன்புட்டுக்கு வந்து Q0 தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே Q0 வந்து யாரோட இருக்குது, Q4ஓட இருக்குது. அதை அப்படியே எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி Q2க்கு 1க்கு பாருங்கள், 1 வந்து யாரோட இருக்குது, Q2 கூட இருக்குது. ஸோ Q2 வந்து செப்பரேட்டாக தான் இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்போ 0ங்கிறதுக்கு மட்டும் நான் Q0, Q4ன்னு எழுதுவேன். 1க்கு வந்து Q2 அப்படியே எழுதலாம். ஸோ இதுதான் என்னுடைய ட்ரான்சிஷன் டேபிள். ஸோ இப்போ டயக்ராம் உங்களுக்கு கிராஃப் மாதிரி கேட்டிருந்தாங்க கொஷின் அப்படின்னா நீங்கள் இதை பேஸ் பண்ணி ஒரு கிராஃப் வரைகிற மாதிரி இருக்கும். எனக்கு இங்கே வந்து வெறும் ஈக்குவலண்ட்டு சும்மா வந்து அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த டேபிளோடு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஃபர்தராக அவங்க கேட்டாங்க அப்படின்னா
நீங்கள் ஒரு கிராஃப் டிஎஃப்ஏ கிராஃப் வந்து வரைகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்.